ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் ஒரு ஹெல்த்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், லஞ்சு கூட எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான கேழ்வரகுல செஞ்ச ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷு. கிட்டத்தட்ட நம்ம களி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி, பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான முறையில் ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். அதே போல் நம்ம களியோ இல்லை கூழோ செய்யும் போது நமக்கு நேரம் அதிகமாக எடுக்கும். ஸோ டக்குன்னு செய்ய முடியாது, ரொம்ப ஒர்க்கும் அதிகம். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம் உங்கள் குழந்தைங்களுக்கு, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதோடு சேர்த்து ராஜஸ்தானி சட்னி. ஸோ இது ராஜஸ்தானி சட்னியோடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நீங்கள் இது ஒரு தடவை செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் வச்சுக்கலாம். இதை நீங்கள் இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் சாதத்துக்கு கூட செஞ்சு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பூண்டு மிளகா வச்சு செஞ்ச இந்த ராஜஸ்தானி சட்னி நல்லா ஸ்பைஸியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னியும் இந்த களியும் நான் வந்து இப்போது இன்றைக்கி என் வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ ஹெல்த்தியான இந்த பொருட்களை நீங்களும் ரெடி பண்ணி சாப்பிடுங்க. பேச்சுலர்ஸ்க்கும் சரி, இல்லை வேலைக்கு போகிற ஒர்க்கிங் உமனுக்கும் சரி, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எப்படி இருந்து சொல்லிட்டு எங்கள் வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஒரு கடாய் ஒன்று எடுத்திருக்கேன். இது நான்ஸ்டிக் இருந்தாலும் பரவாயில்ல, நார்மல் கடாயாக இருந்தாலும் ஓகே. இதில் நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கிங்க. நான் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸோ இப்போ வந்து இதை அப்படியே கொஞ்சம் நேரம் எண்ணெய் காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் பொடியாக நறுக்கின ஒரு வெங்காயம். ஸோ நான் கொஞ்சமாக செய்கிறதால வெங்காயம் வந்து 1 எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த குவான்டிட்டியில் செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மசாலா பொருட்கள்லாம் எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும், ரொம்ப வதங்க தேவையில்லை. கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும் வெங்காயம், அந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளி, ஒரு 2 பச்சை மிளகா இதில் போட்டு இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இதை நான் வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் போட்டு செய்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இதில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வந்து கொரக்கொல்லி இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து இதோட சேர்ந்து ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நான் வந்து கொஞ்சம் ப்ளெயினாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ப்ளெயினாக வெறும் வெங்காயம் தக்காளி வச்சு இது செய்கிறேன். டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக மட்டும் இல்லாமல் மத்தியானம் வந்து லஞ்சு கூட இதை எடுத்துக்கலாம். உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை தரக்கூடிய நம்ம கேழ்வரகு மாவு இதில் நம்ம இந்த மாதிரி டக்குன்னு செய்யக்கூடிய ரெசிபியெல்லாம் இதில் செஞ்சு சாப்பிட்லாம். ஏன்னா நம்ம கேழ்வரகை வச்சு களி, கூழ், அதே போல் அடை, தோசை எல்லாம் செஞ்சு சாப்பிட்ருப்போம். அந்த வரிசையில் இதோ சேர்த்துக்குங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும். ஸோ நம்ம வந்து டக்குன்னு செஞ்சிடலாம். கேழ்வரகு வந்து இந்த வெயில் நேரத்தில் ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது, உடம்புக்கு நல்லதும் கூட. குழந்தைங்களுக்கு வளரும் போதே அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹெல்த்தியான விஷயங்கள்லாம் நம்ம கொடுத்து வளர்த்தோன்னா அவங்களுக்கு வந்து போன் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். கேழ்வரகு எல்லாம் போனுக்கு நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுக்கக்கூடியது. ஸோ நீங்கள் வந்து இதை வீக்லி 3 டைம்ஸ் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஈஸியாக செய்ய முடியுன்றதால நம்ம வந்து களியோ இல்லை கூழோ செய்யணுன்னா நிறைய டைம் இருக்கும், அதே போல் வேலையும் அதிகம். ஸோ அது செய்கிறது கொஞ்சம் கஷ்டமும் கூட. டெய்லி நம்மளால் செஞ்சிட்ருக்க முடியாது. இது வந்து ஈஸியாக செஞ்சிடலாம், டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நமக்கு தக்காளியும் பச்சை மிளகாவும் நல்லா வெந்துருச்சு. இதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி போட்டுக்கலாம். ஸ்பைசஸ் வந்து நான் ஜீரகப்பொடி மட்டும்தான் போடுறேன். மற்றபடி வந்து பச்சை மிளகாவில் உள்ள காரம் தான் இதுக்கு. காரத்துக்கு நான் வேறு எதுவுமே ஆட் பண்ணல. அவ்வளோதான். இப்போ இது தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நம்ம இதை தண்ணி கொஞ்சம் கொதிக்கிற அளவுக்கு மூடி விட்டுருங்க. எந்த அளவுக்கு நம்ம மாவு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தண்ணி, மாவு நம்ம எடுக்கிறத பொறுத்து நம்ம இதில் தண்ணி ஊற்ற போகிறோம்.
ஸோ ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 750 ml வரைக்கும் தண்ணி ஊற்றிருக்கேன். உப்பு பார்த்துக்குங்க, உப்பு கரெக்டாக இருக்கான்னு. இப்போ அந்த தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான ஒரு சட்னி செஞ்சிடலாம். இது வந்து ராஜஸ்தானி சட்னி. ஸோ இது வந்து நான் ட்ரெடிஷ்னலான முறையில் செய்யலை, சும்மா ஒரு மேலோட்டமாக செய்கிறேன். ட்ரெடிஷ்னலாக செய்யணுன்னா இதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த காஷ்மீரி மிளகா வந்து நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடணும். ஊற வச்ச மிளகாவை நல்லா மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். பூண்டை இடித்து வச்சுக்கணும். நல்லா பூண்டை வந்து மிக்சியில் அரைக்கக்கூடாது, இடித்து வச்சுக்கணும். அந்த மாதிரி வந்து ட்ரெடிஷ்னலாக செய்யாமல் நான் வந்து மிளகா பொடியை போட்டு தான் இந்த சட்னி செய்ய போகிறேன். ஸோ சிம்பிளாகவும் டக்குன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடு வந்ததும் கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இதோட நம்ம இடித்து வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு நான் ஒரு பூண்டு முழுசாக, நல்லா பெரிய சைஸ் பூண்டு முழுசாக இடித்து வச்சுருக்கேன். நான் கொஞ்சமாக தான் இப்போதைக்கு சட்னி செய்ய போகிறேன், அதனால் ஒரு பூண்டு எடுத்துருக்கேன். சட்னி நிறைய செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் வரைக்கும் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. இதை நீங்கள் தோசை இட்லி கூட தொட்டுக்கலாம். ஸோ மிளகா பொடி ஒரு ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் வரைக்கும், உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இது நல்லா ஸ்பைஸியாக இருக்கும் இந்த சட்னி. இப்போ அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிங்க. இந்த பூண்டும் இந்த மிளகாவும் சேர்ந்து கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும். இப்போ இந்த நல்லா வதங்கி வரும்போது 1 ஸ்பூன் அளவுக்கு ட்ரை மேங்கோ, அதாவது ஆம்ச்சூர் பவுட்ரு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, இதையும் ரெண்டுத்தையும் இதிலே போட்டு லைட்டாக தண்ணியை விட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. இந்த அளவுக்கு சட்னி வந்து இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். ஈஸியாக இது ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு தோசை ஊற்றினாலும் ஒரு இட்லி ஊற்றினாலும் இது தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா டேஸ்ட்டான சட்னி, காரம் புளிப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா சூப்பராக இருக்கும். அம்ச்சூர் பவுட்ரு போட்டதால், அதாவது ட்ரை மேங்கோ பவுட்ரு போட்டதால் புளிப்பு நல்லா நல்லா புளிப்பு இருக்கும். அதே சமயத்தில் நம்ம வந்து காரம் நல்லா தூக்கலாக போட்டிருக்கிறதுனால உரைப்பு புளிப்பெல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரியான டேஸ்ட்டாக இருக்குது இந்த சட்னி. ஸோ இதை நீங்கள் ரெடி பண்ணி ஒரு ஏர்டைட் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிங்க. இது சாதத்துக்கு கூட போட்டு இப்போ செஞ்சு சாப்பிட்லாம், அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நமக்கு இந்த தண்ணி கொதிக்க வந்துடுச்சா, இந்த ஸ்டேஜில் நம்ம மாவு போட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கிங்க. இல்லை கட்டி ஆகிடும் மாவு. நல்லா இப்படியே கிளறி விடுங்க. அடுப்பை சிம்லேயே வச்சு இதை நீங்கள் நல்லா கட்டி வராமல் இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கணும். ஸோ மாவு கேழ்வரகு மாவு இல்லையா, அது வந்து டக்குன்னு கட்டி ஆகிடும். இந்த நம்ம ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கிளறிட்டே இருந்தோம்னா அது கரெக்டாக பதத்துக்கு வந்துடும். ஸோ அது வரைக்கும் அடுப்பை நம்ம சிம்மில் தான் வச்சுருக்கணும். இதை நீங்கள் கேழ்வரகு மாவில் மட்டும் செய்யணும் இல்லை, கம்பு மாவுலேயும் செய்யலாம். கம்பு திணை எதில் வேணாலும் செய்யலாம். நல்லா டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு நாளும் குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு சிறுதானியத்தில் ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுத்தோன்னா அவங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. மேலோட்டமாக குழந்தைங்களை பலப்படுத்த உள்ளே இருந்து அவங்கள ஸ்ட்ராங் ஆக்கணும். ஸோ அவங்க வந்து உள்ளேருந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அவங்களால வந்து எந்த ஒரு கோலும் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு இப்போ நமக்கு வந்து நம்ம
அப்போ நம்ம சாப்பிடும்போது ஹெல்த்தியான சாப்பாடு இருந்துச்சா அது தெரியாது நமக்கு. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஹெல்த்தியான சாப்பாடு தான் நம்ம சாப்பிட்டோன்னு நினைக்கிறோம். ஏன்னா நமக்கு வந்து இந்த ஸ்நாக்ஸு, பர்கர், பீஸா இதெல்லாம் தெரியாது. அதே போல் சிக்கன்னா எப்படியோ ஒரு வாரத்தில் ஒரு நாளோ இல்லை மாதத்தில் 2 தடவை 3 தடவை தான் செய்வாங்க. அதுவும் நாட்டுக்கோழி தான் செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து அவங்க நினச்ச நேரத்தில் சிக்கனு வெளியிலேருந்து வாங்கி சாப்பிட்றாங்க. வீட்லேயே நம்ம செஞ்சு கொடுத்துறோம். கேட்கும் போதெல்லாம் குழந்தைங்க பிரியாணி, அதே சமயத்தில் சிக்கனில் வந்து என்ன விதமான இருக்கோ அந்த எல்லா விதத்துலேயும் நம்ம சிக்கனை வந்து யூஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். இந்த மாதிரி கொடுக்கறதுனால குழந்தைங்க வந்து வெளியிலேருந்து ஸ்ட்ராங்காக தெரிவாங்க தவிர பார்க்குறதுக்கு நல்லா முழுன்னு அழகாக தெரிவாங்க. பட் உள்ளேருந்து அவங்க ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டாங்க. ஸோ உள்ளேருந்து ஸ்ட்ராங் ஆகணும்னா அவங்களுக்கு போன் ஸ்ட்ராங் ஆகணும். இந்த போன் ஸ்ட்ராங் ஆகணும்னா இந்த சிறுதானியங்கள் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நிறைய சிறுதானியங்களை அலுப்பு பார்க்காம வீட்டில் செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. அவ்வளோதான், நம்ம கிட்டத்தட்ட செஞ்சு முடிச்சிட்டோம். ஸோ இது ஒன்றா சேர்ந்து வரப்போகுது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா இது ஆறும்போது கரெக்டாக அந்த திக்னஸுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரியே சூப்பரான ஒரு ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கேழ்வரகு மாவு வச்சு ஒரு களி செஞ்சு, அதாவது இன்ஸ்டண்ட்டாக சூப்பராக செய்யக்கூடிய இந்த களி அதோட இந்த ராஜஸ்தானி சட்னியோட நீங்கள் டிப் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் இதுக்கு வந்து நல்ல ஒரு கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். ஸோ இதே போல் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ரெசிபியோட உங்களை சந்திக்க வரை உங்களோட விடைபெறுவது உங்கள் நிஷா. எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.